நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெய்சினா டயலாக் அப்படின்றது நம்ம நாடு நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஜியோ பாலிட்டிக்ஸ் கான்ஃபரன்ஸ். வருஷம் வந்துட்டு நடக்கும். இந்த முறை பார்த்துக்கிட்டிங்கன்னா February 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு நடக்குது. இந்த முறை இந்த கான்ஃபரன்ஸுக்கு யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரீக் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மிட்சோடக்கிஸ். ஸோ இவருடைய வருகை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்ப்பா கிரீக் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வர்றது அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை அந்த காரிடாரில் நம்ம ஈரோப்பை எப்படி அணுகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரீக் நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகத்தின் மூலமாகத்தான். அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி ஆகஸ்ட் 2023 ஏத்தன்ஸ் போயிருந்தப்ப அவங்க நாட்டு பிரைம் மினிஸ்டரோட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணார். செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் G20 நடந்தப்போ இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் சம்பந்தமான முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பார்த்தீங்கன்னா போடப்பட்டது. இம்மீடியட்லி அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இந்த காரிடார் சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தை எதுவும் அடுத்து நடக்கலை. செப்டம்பர் மாதம் முதல் பேச்சுவார்த்தை நடந்ததற்கு அப்புறம் ஒரு 60 நாட்களில் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட நாடுகள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு கூடணும், ஒரு டைம் டேபிள் போடணும், எப்படி இந்த காரிடாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் மாதம் முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 60 நாளில் கூட வேண்டியவங்க, அதை பற்றி பேச வேண்டியவங்க பேசவே இல்லை. இந்த யுத்தம் இந்த பேச்சுவார்த்தையை பெரிய அளவுக்கு பாதிப்படைய வச்சிருச்சு. அதற்கு அடுத்து செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பேச போகிறாங்க. இந்த மாதம் சம்மந்தமான முக்கியமான விஷயங்களை பேச போகிறாங்க. அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அப்புறம் யூரோப்பியன் யூனியனுடைய செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி, அப்புறம் கிரீக் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், இன்னும் நிறைய முக்கியமான தலைவர்கள் இந்த ரெய்சினா டயலாகினுடைய இந்த சைட்லைன்ஸில் பேசுவாங்க நண்பர்களே. ஸோ இது சம்மந்தமான பாசிட்டிவ் நியூஸ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா இந்த காரிடார் வர்றது இந்தியாவுக்கு ரொம்பவே நல்லது. ரெட் சீயை நம்ம பைபாஸ் பண்ணிடலாம். சுயஸ் கனால் நம்மளுக்கு தேவையில்லை. நிலம் மார்க்கமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, ஜார்டன், அப்புறம் இஸ்ரேல் வழியாக நம்ம ஈரோப்பை ஈஸியாக அணுக முடியும். ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு திட்டம். நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைனால இந்த காரிடார் முற்றிலுமாக தடைப்பட்டிடாது. இது டெம்பரவரியாக ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் எக்கானமிக் காரிடார் பார்த்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிற 100 ஆண்டுகளுக்கு ஒரு முக்கியமான திட்டமாக நிலைத்திருக்க போகிறது. ஸோ அது கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. G7 அந்த குளோபல் இன்ஃப்ரா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் இந்த திட்டத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் வழங்குறாங்க. நிறைய ஐரோப்பிய நாடுகள் இந்த திட்டத்தை ரொம்பவே கூர்ந்து நோக்குறாங்க. இது முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் இப்போ ஜனவரி 26ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டினுடைய பிரசிடென்ட் மெக்ரோன் வந்திருந்தார்ல, அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடாரினுடைய அந்த ஸ்பெஷல் என்வாயை அவங்க நாட்டில் ஒரு ஸ்பெஷல் என்வாய் போட்டிருக்கிறாங்க. ஸோ அவரை கூட அழைச்சிட்டு வந்தார் இது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு. ஸோ இப்படி மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக ஈரோப் இது ஒரு முக்கியமான திட்டமாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த திட்டம் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பயங்கரமாக வேலை செஞ்சு இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி அதில் யார் முதன்மையான ஒரு இடத்துல இருக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா, 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு துருக்கி, 3வது இடத்துல ஈரானை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெட் சீயை பைபாஸ் பண்ணுது. ஸோ ரெட் சீயை பைபாஸ் பண்ணுது, ரெட் சீ தேவையில்லை அப்படின்னாலே அது யமனுக்கு ஒரு பின்னடைவு தான். யமன் இந்த ரெட் சீயை வச்சு தான் இப்போது ஓர ஆட்டம் போட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா, அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இஸ்ரேல், இந்த 3 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு ரொம்ப வலுப்படும். அது ஈரானுக்கு பிடிக்காது. ஸோ இப்படி ஒரு சில நாடுகள் இதற்கு பின்னாடி ஒரு சதி வேலையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே. ஃபியூச்சரில் இந்த காரிடார் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்னா இஸ்ரேல் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன அப்படின்னா பாலஸ்தீனிய பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வெஸ்ட் பேங்கையும் காசா ஸ்ட்ரிப்பையும் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக அவங்க மாறுவதற்கு அலோவ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஃபியூச்சரில் கண்டிப்பாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலோட டைஸ் நார்மலாக வச்சுக்க முடியாது. இப்போவே இந்த காரிடார் கொஞ்சம் பின்னடைவை ஏன் சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் சவுதியும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்னன்னா இஸ்ரேல் ரொம்ப அக்ரெசிவாக செயல்பட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த காரிடாரில் இணைஞ்சிருக்க முடியாது, எங்களை நிறைய இஸ்லாமிய நாடுகள் விமர்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுடைய பாதத்தை, அவங்களுடைய காலை ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் இஸ்ரேலும் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். பாலஸ்தீனிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த காரிடாரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ பாலஸ்தீனிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில தொடர்ச்சியாக சண்டை நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க. பாரிஸில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை தொடங்குச்சு நண்பர்களே. பிரான்ஸ், கத்தார், அப்புறம் ஈஜிப்ட், இந்த 3 நாடுகளும் ஒரு சீஸ்ஃபயரை புரோக்கர் பண்ணுறாங்க.
இப்போது ஹமாஸ் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3 ஸ்டேஜ் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 135 நாளைக்கு சீஸ்ஃபயர் வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹாஸ்டேஜஸை, ஒரு அகதியை வந்து ஹமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 132 ஹாஸ்டேஜஸ் இஸ்ரேலை சேர்ந்தவங்க வந்துட்டு ஹமாஸின் கைவசம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களை 135 நாளுக்குள்ளே வந்து ஹமாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் எந்த விதமான போரும் வந்துட்டு இருக்காது. 135 நாள் அப்படின்றது ஒரு பெரிய பீரியட். ஸோ இவ்வளோ நாள் போர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதற்கடுத்து இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை வந்துட்டு அப்படியே அந்த போர் வந்துட்டு அப்படியே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்ட், கத்தார்லாம் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஸோ ஹமாஸும் வந்துட்டு இப்போ அதற்கு ஓகே சொல்லிட்டாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பாலஸ்தீனியன் பிரிசனர்ஸை, இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய நிறையா பாலஸ்தீனிய சிறைவாசிகளை வந்துட்டு ஹமாஸ் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த டீலுக்கு இஸ்ரேல் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டீலுக்கு இஸ்ரேலை ஓகே பண்ண வைக்கிறதுக்கு வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலினுடைய வலதுசாரி மினிஸ்டர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா பேர் இப்படி நம்ம ஒரு டீலுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹமாஸ் வந்துட்டு திருப்பியும் வந்து ரீக்ரூப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் வந்து உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், வார் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நெத்தன்யாகுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் வந்துட்டு வாபஸ் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. ஸோ அதனால் இஸ்ரேலில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை கூட வந்துட்டு கவிழலாம். ஸோ அதனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நண்பர்களே. இப்போ வந்து இஸ்ரேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரஃபா சிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த சிட்டியை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கான்யூனிஸில் ஒரு பெரிய ஆப்ரேஷனே இப்போ அவங்க வந்து நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஹமாஸ்க்கு எதிராக. ஆல்ரெடி காசா சிட்டியில் வந்துட்டு ஒரு பெரிய ஆப்ரேஷன் வந்துட்டு முடிச்சிட்டாங்க. ஹமாஸை வந்து காசா சிட்டியை விட்டு வந்துட்டு விரட்டுவதற்கு இஸ்ரேல் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பட் ஃபைனலி ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கான்யூனிஸில் இன்னமும் அது முழுசாக முடியலை. ரஃபாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஹமாஸ் ரீக்ரூப் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க. இப்போது ரஃபாவில் வந்து இஸ்ரேல் ஒரு பெரிய ஆப்ரேஷனை கேரி அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பேரழிவு ஏற்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ரஃபா சிட்டியில் வந்து ஈஜிப்டோட பார்டரில் இருக்கக்கூடிய அந்த சிட்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் யுத்தம் நடந்ததுனால எல்லாருமே அங்கே தான் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இஸ்ரேல் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பவே வந்து ரொம்ப பயமாக வந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2024 இப்படி ஒரு உக்கிரமான ஒரு கொடூரமான ஒரு யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த நிலைமையை வந்து யோசிச்சு பாருங்கள். அத்தனை லட்சம் பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இஸ்ரேல் வந்து குண்டு போடுறாங்க, கிரவுண்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு கேரி அவுட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இருந்து பக்கத்து தெருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே நரகம் அது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே. சரி, இப்போ அப்படியே சீனா சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் அதிகரித்து வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே இது வரைக்கும் வந்து 4th ஜென்ரேஷன் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அமெரிக்க ஆதரவு நாடுகள், ஒரு சில நாடுகள் வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு வச்சிருக்காங்க, F-35 வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் நிறையா நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்கிறாங்க. துருக்கி வந்து அவங்களுடைய ஓன் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சவுத் கொரியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டினுடைய அந்த ப்ரோட்டோடைப்பே வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. வரும் காலத்தில் முக்கியமான ஒரு அங்கமாக எல்லா பவர்ஃபுல் கண்ட்ரீஸினுடைய ஏர்ஃபோர்ஸ்லையுமே 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு இருக்கும் நண்பர்களே. ஸோ இந்த மார்க்கெட்டை தற்போதைக்கு யார் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னா அமெரிக்கா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்த சீனா வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அவங்களுடைய J-31 ஃபைட்டர் ஜெட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து திட்டம் தீட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. ப்ரோட்டோடைப்பை ஆல்ரெடி வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இனி எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக வந்துட்டு பயங்கரமாக வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷனை சைனா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது. பொட்டன்ஷியலாக யாரை வந்து சீனா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறம் வந்து பாகிஸ்தான், அப்புறம் மலேசியா போன்ற நாடுகள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா F-35 வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த டீலில் டெம்பரரியாக ஹோல்டில் வந்துட்டு வச்சுட்டாங்க பல்வேறு காரணங்கள்னால. இவங்க ரஷ்யாவோட Su-75 செக்மேட் அந்த டீலில் வந்துட்டு இருந்தாங்க, எமிரேட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டீலில் இருந்தும் வெளியே வந்துட்டாங்க. ரஷ்யாவோட ப்ரோக்ராம் எதுவுமே வந்துட்டு இப்போ சரியாக போகலை. ஸோ நாளைக்கு சைனாக்காரங்க வந்துட்டு அவங்களுடைய அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க, ரொம்ப கம்மியான விலையில் வந்துட்டு நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நாடு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நாடு வந்துட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமராக வந்துட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாகிஸ்தான் வேண்டாம்னு சொன்னாலும் சீனா வந்துட்டு வலுக்க டைமாக கொடுத்துருவாங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இப்படி விஷயங்கள்லாம் ரொம்ப 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து போய்கிட்டு இருக்குது. அதுதான் ஃபியூச்சர். 6th ஜென்ரேஷனே கூடிய சீக்கிரம் வந்துடும், அமெரிக்கா வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட வேலைகள்லாம் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து நம்மளுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமை ரொம்பவே தீவிரப்படுத்தணும். ஆனால் பாகிஸ்தான் வந்து ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஸோ ஒரு பெரிய ரேஸ் வந்துட்டு இங்கே நடந்துகிட்டு இருக்கு.
எனக்கு தெரிஞ்சு சவுத் கொரியா வந்து கூடிய சீக்கிரம் அவங்களுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை சர்வீஸ்க்கு கொண்டு வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து துருக்கி வந்துட்டு வந்துருவாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு நண்பர்களே. உங்களுடைய ஒப்பீனியன் இந்த செய்தி சம்மந்தமாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். சீனாவினுடைய J-31 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அதனுடைய ரிலேபிலிட்டி அது எப்படி இருக்கும் என்ன எதுவுமே வந்துட்டு தெரியாது. அது F-35 காப்பி அப்படின்னு மட்டும் வந்துட்டு உறுதியாக சொல்லலாம். 2010 F-35 அந்த மாடலை வந்து சீனா திருடிட்டாங்க. அதை அப்போ இருந்தே அவங்க டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதான் வந்து இந்த J-31 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த J-31 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவினுடைய அந்த WS-13 இன்ஜின் தான் வந்துட்டு பொருத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு இன்ஜின் வந்துட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி J-31 நிறைய பேர் விமர்சிச்சும் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இறுதியாக நம்ம சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்தியோடு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிக்கிறேன். ரஷ்யாவினுடைய முக்கியமான ஸ்டேட் ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சரர் ரோசோபோரான் எக்ஸ்போர்ட் அதனுடைய சீஃப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை இந்தியாவுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறதுல எந்த விதமான தேக்கமும் இல்லை, எந்த டிலேவும் இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த விஷயம் பெரிய அளவுக்கு காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு அப்படின்னா இதற்கடுத்து ரஷ்யாவோட ஃபியூச்சர் டீல்ஸ் எல்லாமே தடைபட்டு போகும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாதில் சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஷோ வந்துட்டு நடந்தது. ஸோ அதில் வந்து ரஷ்யா அவங்களுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு நிறையா ஷோகேஸ் வந்துட்டு பண்ணாங்க. இது மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகத்திலே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி அவங்களோட ஒரு டெலிவரியே வந்துட்டு பெண்டிங்காக இருக்குது. அவங்களுடைய ஒரு பெரிய பார்ட்னர் இந்தியா வந்து ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னர், ரஷ்யாவோட டிஃபென்ஸ் பார்ட்னர். அவங்களுக்கே இன்னமும் அந்த டீலை வந்துட்டு ரஷ்யானால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து ஆல்ரெடி எழுந்துருச்சு. ஸோ அதனால வந்த இந்த கேள்விகளுக்கு அவர் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, எந்த விதமான டிலேயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆல்ரெடி நம்மளுடைய பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்துட்டு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்துட்டு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி S-400 டெலிவரியில் ஒரு டிலே இருக்குது அப்படின்னு சொல்லி 3 ரெஜிமெண்ட் வந்துட்டு வந்துருச்சு. இன்னும் 2 ரெஜிமெண்ட் வந்துட்டு வரணும். அது அந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 2020 டெலிவரி ஸ்டார்ட் ஆகி நேரம் வந்துட்டு முடிஞ்சிருக்கணும். ஆனால் இது ரொம்ப லேட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அதுக்குள்ளே பெரிய ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார் பொறுப்பேற்றுக்கிறது? சீனாக்காரன் வந்துட்டு பார்டரில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு தேவை. ஏன் காலதாமதம் ஆகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா ரஷ்யா மேலே போட்டிருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ். ஸோ அந்த டாலர் சிஸ்டத்தை வந்து பைபாஸ் பண்ணி அல்டர்னேட்டிவ் கரன்சியில் தான் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் 2 நாடுகளும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு டிலே அப்படின்றது ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த டிலே அப்படின்றது இன்னும் அப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா, அந்த காலதாமதம் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இதற்கடுத்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபென்ஸ் டீல்ஸ் தடைபடும். ஆல்ரெடி பெரிய டீல் எதுவும் இல்லை. இருக்கக்கூடிய ஒரே டீல் வந்து ஆன்கோயிங் டீல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த S-400 டீல் தான். ஸோ இது சரியாகணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து ரஷ்யா கிட்டேருந்து 65% டோட்டலாக 100% இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 62% வந்து ரஷ்யா கிட்டேருந்து தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். அது வந்து இப்போ 45% வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான செய்திகள் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை பற்றி வந்துட்டு நம்ம பார்த்தோம். முக்கியமாக இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கானமிக் காரிடார் பற்றி வந்துட்டு பார்த்தோம். S-400 டீல் பற்றி வந்துட்டு பார்த்தோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். பேசப்படுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த்.